இருக்காங்கல்ல, துபாய் வரதுக்கும் அபுதாபி வரதுக்கும் அவங்க டிக்கெட் புக் பண்ணும்போது அவங்களுக்கு காஸ்ட் வேஸ்டா போகும். இந்த பிரச்சனை இருந்தால நீ ஒன்றும் பயப்பட வேணாம். இதனால ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது. மார்ச் 4, 5, 6 இந்த தேதியில புக் பண்ணி வர முடியாதவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ இன்னைக்கு 4ஆம் தேதி புக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராப்ளம் 10ஆம் தேதி வரதோ இல்ல 15ஆம் தேதி வரதா இருந்தா நம்ம புக் பண்ணிக்கலாம். இதனால துபாய் கவர்மெண்ட்டும் சரி அபுதாபியும் சரி எந்த ஒரு சார்ஜஸும் பிடிக்க மாட்டாங்க. இது அபிஷியலா கவர்மெண்ட்ல இருந்து வந்து நியூஸ் தான். சப்போஸ் இன்னும் ஏதாவது நீங்க மாத்துறப்ப ஏதாவது காஸ்ட் கேட்டாங்கன்னா, இந்த டேட்ல மாத்த போய் எக்ஸ்ட்ரா காஸ்ட் கேட்டாங்க அப்படின்னா அது இன்னும் அப்டேட் ஆகுன்னு அர்த்தமே தவிர்த்து மற்றபடி அவங்க சார்ஜ் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு துபாய் கவர்மெண்ட் வந்து சரி முக்கியம் மெயின் அபுதாபில இருந்து நமக்கு சொல்லிச்சு. ஸோ பார்த்து பண்ணுங்க. எனக்கு டவுட், அப்ப இன்னுமே ஃபிளைட் போகாம தான் இருக்கா என்ன பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்கா என்ன? இப்ப இதெல்லாம் சரியாகும் பிரச்சனையே இல்ல. இந்த வந்து 70-80% கம்மியாயிருச்சு. அபுதாபியும் சேஃப் ஆயிடுச்சு, துபாயும் சேஃப் ஆயிடுச்சு. ஒர்க் போறவங்க நார்மலா போய்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்கூல்களுக்கு மட்டும் லீவ் விட்டுருக்காங்க. அப்புறம் ஃபிளைட் போறவங்க ஃபிளைட்டும் போகுது. முன்ன இருந்ததை மார்ச் 2ஆம் தேதி மட்டும் ஒரு 20,000 ஃபிளைட் கேன்சல் ஆச்சு. மற்றபடி இப்ப நேற்று மார்ச் 3, மார்ச் 4 இந்த 2 நாளுமே கொஞ்சம் கொஞ்சமா ஃபிளைட் வந்து விட்டுக்கிட்டா இருக்காங்க. அவங்க சொந்த ஊருக்கு போய்கிட்டா இருக்கிறாங்க.